ஹாய் கைஸ், வெல்கம் டு தேவி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் உள்ள எல்லா திங்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கும் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன லிக்விட் எடுக்க போகிறோன்னா நம்ம வெசல்ஸ் க்ளீன் பண்ணோம்ல அந்த லிக்விட் தான் எடுக்க போகிறோம். வாட்டர், விம் லிக்விட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை வச்சு க்ளீன் பண்ணால் நல்லா நீட்டாக இருக்கும். நான் அதை தான் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கிளாஸ் ஸ்டவ்னால் சில்வர் ஸ்டவ்னாலுமே நம்ம ஸ்க்ரீன் ஸ்க்ரப்பரை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ராட்ச் விழாமல் இருக்கும். அந்த மேலே இருக்கிற சில்வரில் அது வந்து நம்ம சில்வர் ஸ்க்ரப்பை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரப் வந்து க்ளீன் பண்ணாது, அவ்வளோவாட்டு போகாது. நம்மளுக்கு காஃபி கொட்டிச்சு, சோறு வடிஞ்ச தண்ணிலாம் இருந்துச்சுன்னா அது போகாது. ஸோ சில்வர் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் கவுண்டர் டாப்பை வந்து நம்ம அந்த சில்வர் ஸ்க்ரப்பை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். விம் லிக்விடு, வாட்டர் தான், வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. இதுவே போதும், நல்ல சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும். நல்லா அதை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்ம கீழே வடிஞ்சிருக்கோம்ல அடுப்பில் இருந்து அது எல்லாமே ரிமூவ் ஆயிரும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும். தேய்ச்சிக்கிட்ட அப்புறமா தண்ணி வச்சு நம்ம நல்லா கழுவிக்கலாம். ஓவராலாக எல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் அப்புறமா ஓவராலாக காமிக்கேன், எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.